கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். காரணம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியமாயிருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நமக்கு கர்த்தர் கூறும் நிபந்தனைகளை கேட்டு அதன்படி செய்தோம் என்றால் நாம் கையிடும் எல்லா வேலையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் நியமங்களையும் கைக்கொண்டு எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கவனமாயிருந்து அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்போம் என்றால் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மைப்படுத்துவார். எனவே நம்மை பூர்ணமாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறார் நல்ல இயேசுவே, அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் கையிடும் எல்லா வேலைகளிலும் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பிரியம் உள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்களை அரவணைக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆட்சி தேற்றுகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.